ஹலோ யாரு? இங்கே தான் கேட்க சொல்லிட்டு ஹலோ சவுண்டை நிறுத்திட்டான்டா டே விழுந்துட போறா. விழுந்தாலும் பரவாயில்ல, பார்த்தா இவன் கையில சாவ கூடாதா? கேளு அவன் உள்ளதான் இருக்கான், ஓகேவா? உள்ளார சவுண்ட் தெரியாதா? ஏதாச்சும் பண்ணிட போவாங்க. வாடா கிளம்புனா சொல்றேன், போய் நான் கிளம்பலாம்டா. லூசு போலாம். ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே போனானே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி மாதிரி இந்த வீடியோவால் நாங்கள் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது வேட்டைக்கு போகலாமா? ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்த ஒரு லொகேஷன்ல தான் திருப்பி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஹலோ படிஸ், நான் வீணா. ஸ்டார்டிங்கில் நானும் பிரசாந்தும் சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். மறுபடியும் நான் பிரசாந்தோட சேர்ந்து வீடியோ ஷூட்டுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் இதாக பதட்டமாக தான் இருக்குது. லொகேஷன் பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. போய் பார்ப்போம் என்ன. ஆக்சுவலாக தீனா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி வீடியோ ஷூட்டு போகலான்னு. நானும் வெயிட் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நானும் தீனாவும் சேர்ந்து பேய் வேட்டைக்கு போகிறோம். போகலாமா? என்ன வீடியோ எடு. பேய் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளோட இந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மறக்காம போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படியே உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஓ, பேய் வேட்டைக்கு போகலாமா? எட்டடி ஃபோக்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட். உங்க வீட்டுல நடக்கிற பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்க ஆஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோமோ. JKR ஸ்பைசஸ்னு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஷாப்ல உங்களுக்கு தேவையான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் சம் கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பா கிடைக்குது. இதோட சேர்த்து இவங்க நிறைய டாய்ஸ் அப்புறம் கிஃப்ட் எல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பீஸ்ஃபுல்லா ஸ்டே பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க டோர் டெலிவரி ஃபீச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்க. உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை கலர்ஃபுல் மெமரிஸாக மாத்திர இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட நீங்க பேய் ஆர்மின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் buddies, let's eat and bloody sweet. அப்படியா? ஆமாடா, யாரோ கூட சேர்ந்து நடக்கிற மாதிரியான ஃபீல் ஆகுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? நீ வீடியோ எடு, ஓகேவா? 2 கேமரா யூஸ் பண்ணலாம், அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்து வாடா. ஹலோ, ரொம்ப சைலண்டாக இருக்குல்ல?
போ பார்த்துக்கலாம். நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நடந்து வந்தோம்னா வெளியில் யாரோ கூட நடந்து வர மாதிரியே இருந்துச்சு. கரிகாலன்னு எழுதியிருக்கு. மச்சான் ஏதோ சவுண்டு கேட்குதுடா பின்னாடி. கேட்குதுடா, என்ன சவுண்டுன்னு தெரியல. சரி வா மேலே போய் பார்க்கலாம் வா. பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. மேலே போனால் ஐடியா கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ அமைதியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து. ஓகேவா? ஓகே, மைண்டில் வச்சு சேஃபாக வீடியோ. என்னடா பின்னாடி என்ன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு? நடந்த மாதிரி. இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஆமாம். என்ன பண்ணலாம் சொல்றா? என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேறு எங்கேயாச்சும் போய். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான்டா புரியல. என்ன? ஆல்ரெடி 2 days கிட்ட வந்திருக்கேன். எனக்கு வந்த உடனே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அண்டு யாராவது என்னை ஒளிஞ்சு நின்று வாட்ச் பண்ணுற மாதிரி, ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி, ஏதோ சவுண்டு கேட்டுச்சுல, ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நம்ம இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, ஒன்றுமே நடக்கல. அதான் என்னன்னு தெரியல. நான் நான் வந்த நேரமாக பண்ணுற மாதிரியே இருக்குது. நான் வந்த நேரமாக என்ன தெரியல, ஒன்றுமே நம்மளை தவிர வேறு யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் சவுண்டு மட்டும் ஏதோ கேட்குது. உள்ளார வந்தால் ஒன்றுமே இல்லை. நீ என்ன சொல்கிற? சவுண்டு ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி வா பார்த்துக்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு? இது சவுண்ட் கேட்குது. அதைத்தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ யாரு? ஹலோ யாரது? ஆனாண்டா, நீ அவனை பார்த்தியா ஃபஸ்ட்டு? நீ லைட்டாக தான்டா தெரிஞ்சான். நீ தானே ஃபஸ்ட்டு போன. லைட்டாக ஏதோ பிளாக் கலரில் போன மாதிரி தெரிஞ்சு. முழுசாக நான் பார்க்கல அவனை. அவன் ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்கான்டா. எப்படி இருந்தான்? எப்படி இருந்தாலும் என்னால் சொல்ல முடியல. நான் பாதி தான் நான் பார்த்தேன், முழுசாக பார்க்கலன்னு. பயமாக இருக்கு மச்சான் போகிறதுக்கு. கீழே போய் பார்க்கலாம். ஒரு வழி கிளம்பிடலாமா? ஏதாச்சும் எடுத்து அடிச்சிட போகிறோம்டா. பயமாக இருக்குது. அவ்வளோ சீன்லாம் இல்லைவா? பார்த்துக்கலாங்கிறியா? ஹலோ ஹலோ, அழைச்சிருக்கீங்களா? இந்த பக்கம் தான் போனா. யாராவது இருக்கீங்களா? எங்கடா அந்த வழியாக தானடா போனான் அவன். இந்த வழியாக தான்டா போனா. எங்கே போனான்னு தெரியல. ஹலோ மச்சான் எதுவும் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன்டா. யார் நீங்கள்? ஏய்
மச்சான் இங்கேயும் வழி போகுதுடா. வாயேன். இல்லைடா இது வழியாக தான்டா வந்தோம். நம்ம அப்படியே பேக் சைடு வந்துட்டோம். மச்சான் எங்கடா போயிருப்பான்? ஆளே காணோம். அப்போ இங்கே தான் பார்த்தோம் அவனை. இது பண்ணலாம். எப்படி கேமரா கூட சிங்கிள் கேமரா யூஸ் பண்ணலாம். அதை நீ ஆஃப் பண்ணிக்கோ. டார்ச் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேக்கில் வச்சுக்கோ. லைட்டு கொடு. திரும்ப பேக் கழட்டுறா. மொபைல் ஃபோன் பாக்கெட்டில் வச்சுக்கோ. ட்ரைபாட் கழட்டி பேக்கில் போட்டுரு. சிங்கிள் கேமரா மூவ் பண்ணலாம். ஒருவேளை இந்த பில்டிங்குள்ளே போயிருப்பானோ? ஆப்போசிட் பில்டிங்கில் எனக்கு சரியாக தோணலை. ஏதோ ஆயிரமும் பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. அப்படிங்கிற பார்த்துக்கலாம் வா. நம்ம வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். இங்கே வேற ஒன்று நடக்குது. நான் கரெக்டாக சரியாக பார்க்கலாம் மச்சான். இங்கேயும் வந்து போயிட்டு இருந்தான். அந்த சைடு வந்த மாதிரி தான் தெரிஞ்சு. நீ வந்து சரி வா பார்க்கலாம். பார்த்து வாடா. செடியெலாம் ரொம்ப டென்ஸாக வளர்ந்துருக்கு. பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பார்த்து வா. இல்லாமல் இருக்கணும். இருக்கணும்னு நானடா. ஏன்டா இல்லாமல் இருக்கணுங்கிற? சரி நீ எதுக்கும் எல்லா பக்கமும் கண்ணு வச்சுக்க. சரியா? எங்கே வேணாலும் வரலாம். அவன் பார்த்து வந்துட்டு இருக்க மாதிரி. ஆவா. வீடியோ பயமா இருக்கு. தலைவாணிலாம் இருக்கு போல. உள்ளார தலைவாணி இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ளே யாராவது இருக்கீங்களா? என்ன மச்சான் அது? தலைவாணி இருக்கு. உள்ள படுத்து தூங்குவானோ? தெரியல என்னன்னு. இந்த தலைவாணியை பார்த்தா இப்போ போட்டால் தலைவாணி மாதிரி தெரியல. பல வருஷமா இருக்குது தலைவாணி மாதிரி இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போட்டிருப்பான். அப்படின்னு சொல்லலாம். பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு. உடையிற அளவுக்கு வெறித்தனமாக வேட்டையாக இருக்கான். பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு மச்சான். மழையவே முடியல அந்த கதை. பார்த்து என்ன மச்சான் எழுதியிருக்கான்? ஃபோன் ஸ்ரீதர் வீட்டில் இருந்தவங்க எழுதி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே? பயமாகவே இருக்குடா. எனக்கும் தாண்டா பயமாக இருக்கு. பார்த்துக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல நான் நடந்துட்டு இருக்கேன். எனக்கும் பயமாக தான் இருக்கு. பார்த்துக்கலாம். போ 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 உள்ள போ. இங்கு பாட்டில். இல்லைடா இந்த இங்கு பாட்டில் முன்னாடி யூஸ் பண்ணா நான் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கேன்டா. என் கூட வந்த ஒரு பையன் இங்கு பாட்டில் போட்டு சுக்குநூறாக உடைச்சிருப்பான். இது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உடையாமல் இருக்குது? யாராவது இது இங்கே இருந்துச்சா? ஆமாடா, இங்கே ஒரு இங்கு பாட்டில் இருந்துச்சுடா. என் கூட ஒரு பையன் வந்தான்.
அவன் என்ன பண்ணிட்டான், போட்டு உடச்சிட்டான், சுக்குநூறாக உடச்சிட்டான் அந்த இன்கு பாட்டியில். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, உடையாம. ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா ஐ மீன் உடையாம இருக்குன்னு சொல்கிறேன். அதுதான் தெரியல எனக்கு. என்ன வரணும்? திருப்பி யாராவது வாங்கி வச்சிருப்பாங்களோ? ஏற்கனவே ஒருத்தனை பார்த்தோம்னா அவன் எங்கே இருக்கானே தெரியல ப்ரோ. சவுண்டே காணண்டா, ஒரு வேளை போயிருப்பாங்க. அவன் இந்த சைடு தான் வந்தான், எங்கே போகிறான் அவன்? பார்க்கலாம் பார்க்கலாம். தெரிஞ்சிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. ஹைட்வை அட்டாக் பண்ணாம அந்த சைடு. சரி பார்க்கலாம்டா. எனக்கு எல்லாமே கண்டாவே இருக்கும். சவுண்டு சவுண்டு ஹலோ ப்ரோ யாரு ப்ரோ? யாரு ப்ரோ யாரா நீ? கேமரா அப்படி வீடியோ எடு. சும்மா கேட்டாடி அதான் என்ன பண்றான்னு தெரியல. வேணாம்டாடி. யாரா அவன் க்ளவுஸ்லாம் மாட்டியிருக்கான் கையில? ஹலோ வேணாம் மச்சான். வேணாம்டாடி. வேணாம்டா. யாரா மச்சான் அவன்? யாரா அதான்டா எனக்கும் தெரியல. அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் இங்க? வந்தான் கிளவுஸ்லாம் மாட்டிக்கிட்டு வினோதமா இருந்தான்டா பாக்குறதுக்கு. கேட்டுச்சுதான்டா, லைட்டா கேட்டுச்சு. சரியா கேக்குதா? ஆமாண்டா கேக்குது. அப்ப கேக்குது. அவன் எங்கடா போயிருப்பான்? இந்த வழியா தானே வந்து வந்தான். யாரா அவன்? இந்த நேரத்தில் என்னடா பண்றான் அவன் அங்க? ஹலோ மச்சான் வேணாண்டா, சொன்னா கேள்றா. உள்ளே போதா? யாரா மச்சான் அவன்? என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல எனக்கு புரியல. நம்மளே எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்துருக்கோம். ஆமாண்டா. அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம இன்னும் ஒருத்தவங்க. சத்தியமா அவனை எதிர்பார்க்கவே இல்லடா. வேற ஏதாச்சும் நடக்கும் தான். யாரா அது? யாரா அது? யாருன்னே தெரியலடா. பார்த்துக்கலாம். எந்த சைடு போனா? இந்த சைடு தானே போ. எங்க? லெஃப்ட் சைடு. இங்கேயா? ஹலோ பார்த்துக்கிறேன்டா. ஏன்டா எப்படி பிடிக்கிற? ஹலோ ஹலோ பார்த்தா சைக்கோ மாதிரி இருக்கும்டா. மச்சான் ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணியிருக்கான்டா. இவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கான்? இந்த சைடு வந்து தானே வந்தான்னு சொன்னேன். போயிடலாம்டா. இல்லடா வெளில போயிடலாம். இல்லை இந்த சைடு தானே வந்தான்னு சொன்னேன். ஆளே காணோம். சரிடா, இங்கே தான் வந்தான். அது வேற வழியும் இல்லையேடா. ஷார்ட் கட் எதுவும் வச்சிருக்கான்? எங்கடா ஷார்ட் கட் இருக்கு? இந்த கக்கூசில் தான்டா உடச்சிட்டு உள்ள போகணும். என்னடா போயிருப்பான் அவன்? ரெண்டாவது தடவை மிஸ் ஆகிட்டான்டா அவன். வேணாம் மச்சான், போயிடலாம்டா. ஹலோ எங்க இருக்கீங்க? வேண்டாம், அவனை கூப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க முன்னாடி வரீங்களா? மச்சான் பயமா இருக்குடா எனக்கு. யார் நீங்க? சவுண்டே காணோம். யாரு மச்சான் அவன்? ப்ளீஸ் எங்க முன்னாடி பயமா வாங்க. இருக்குடா. நீ கூப்பிடாத அவனை. எங்க இருக்கீங்க? சேஃபா தெரியல எனக்கு. ஏதோ பயமா இருக்குடா. அதுக்குள்ள எங்கடா போயிருப்பான்? தெரியலடா.
வேணாம் மச்சான், அவன் இங்கே எங்கேயோ தான் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியுது நல்லா. அவனை ஃபாலோ பண்ணுறான் நல்லா. இதுக்குள்ள தானே போனா நீ பார்த்த? ஆமாம். ஒண்ணுமே இல்லையே, அங்க யாருமே இல்லையே. எங்கே போயிருப்பான்னு தெரியலடா, பயமாக இருக்கா. கையெல்லாம் முதல்ல ஆரம்பிக்குது மச்சான். என்ன பண்றது? ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து அடிச்சிட போகிறான்டா. அது எதுக்கு அப்படிலாம் திங்க் பண்ணிக்கிறீங்க? பயமாக இருக்கு மச்சான். பார்த்துக்கலாம். எனக்கு லைட்டாக ஐடியா தோணுது. எங்கடா போயிருப்பான்? அவன் கண்ணில் சிக்கிறான்னு வச்சுக்கவேன், கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். அவன்கிட்ட என்னடா பேச சொல்கிறேன்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா? போனால் நம்ம கூப்பிட்டோம், ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணானா ஃபஸ்ட்டு அவன்? அதுக்கு தான் சொல்கிறேன். அவன் யாருன்னு இருக்கா? தெரியல. அவன் பார்த்த ஏதோ என்னன்னே தெரியலண்ணா எனக்கு. கட்டாங்கொக்கால ஓடி சவுண்ட் அங்க இருந்து தானே கேக்குது. யார் நீங்க? வீடியோ எடுத்து எதுக்குடா அப்படி எடுத்தான் அவன்? ஏய் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஜாக்கி சான்ல தாத்தா அங்கிள் பேபி பேபி பான் பாடுவாங்க. அது மாதிரி இருக்குடா வாய்ஸ். நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ஏய் வேணாண்டா மச்சான், பயமா இருக்குடா. வெளியில இருந்து தான் எனக்கு சவுண்ட் கேக்குது. ஓகேவா, ட்ரை பண்ணி பார்ப்போம். வேணாம் மச்சான். ஏய் அவன் என்னடா கராக்கு பூதியா இருப்பானடா, இப்படி பாடிட்டு இருக்கான். மச்சான் டேய் யாரு? யார் நீங்க? சுத்தி சுத்தி கேக்குதுடா. எங்க கேக்குது? சுத்தி தான்டா கேக்குது. ஓம் நம சிவாய. இங்க தானடா இருக்கும், எங்க இருந்து கேட்கலான்னு தெரியலடா. ஹலோ, எங்க இருக்கீங்க? அந்த டோர் ஓபன் பண்ணு. என்ன க்ளோஸ்லயே இருக்கு? ஓபன் பண்ணு. ஓபன் பண்றா. அதெல்லாம் வரமாட்டான்டா. தெரியலடா. மேல போய் பாப்போமா? உள்ள இருந்து தானே சவுண்ட் கேக்குது. இல்லடா, சவுண்ட் உள்ள இருந்து தானே கேக்குது. ஆனா உள்ள யாருமே இல்லையே. சுத்தி சுத்தி சவுண்ட் வருது. மேல போய் பாப்போமா? மேல போய் பாக்கலாம். மேலே போய் பாப்போம். மேல எதுவும் வாய்ப்பு. ஏய் மச்சான், கேட்டியா? சவுண்ட் நின்றுச்சுடா. அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையே. ஏய், ஒன்று பண்ணலாமா? நைட் விஷன் கேமரா எடுத்துட்டு வந்திருக்கோம்ல, அதெல்லாம் மூவ் பண்ணி பார்க்கலாமா? செத்து போயிடுவேன். வேணாம் சொன்னா கேளு. ஏய் வேணாம்டா, ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. இன்கேஸ் நம்ம எங்கேருந்து வரானே தெரியலடா. பீச் டார்க்ல நின்னு வச்சுக்கவேன், கண்டிப்பா அவன் வருவான். நம்ம அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வேணாம். ஒளிஞ்சு நின்று என்ன பண்றான்னு அது பார்த்துட்டு கிளம்பிடுவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு கேக்குது இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம எதையும் மிஸ் பண்ண வேணாம். என்னாச்சு? நீ நைட் விஷன் கேமரா விடு. ஒன்று பண்ணலாம். இங்கே வா, இங்கே வா, ட்ரை பண்ணி இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. டக்குன்னு வா. நீ டக்கு நைட் விஷன் கேமரா விடு. எங்க இருக்கானே தெரியலடா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்டா நைட் விஷன் கேமரா எடுக்கலாங்கிறேன். இருடா.
ட்ரை பண்ணி பார்ப்போம், தப்பு கிடையாது. ப்ளீஸ், ஆக்சுவலாக நாங்கள் நைட் விஷன் கேமராவில் மூவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா சத்தியமாக என்ன பண்ணணும்னு தெரியல. நைட் விஷன் கேமராவில் மூவ் பண்ணியாவது ஒரு ஐடியா கிடைக்கும் எங்களுக்கு லைட்டாக தோணுது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கையில் வச்சுட்டு ஓட முடியாது. நம்ம அவனை கம்யூனிகேட் பண்ண வேணாம்டா. நம்ம என்ன பண்ணலாம்னு தெரியுமா? நம்ம இருட்டிலே நிற்கலாம். ஒளிஞ்சு நின்று என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகேவா? எடுத்துக்கலாம். ஒளிஞ்சு என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு கிளம்பிடலாம். அதுக்கு தான் சரி. ஓகே படி, இப்போ நாங்கள் நைட் விஷன் கேமரா செட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? எங்கடா மச்சான் போனான்? ப்ளீஸ், இப்போ நாங்கள் நைட் விஷன் கேமரா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் விஷன் கேமரா மூவ் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒளிஞ்சு நின்று அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா அவன் ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுகிறான், ஒரு மயிரும் ஒரு கன்றாவே புரிய மாட்டேங்குது. அதனால ஒளிஞ்சு நின்று ஒளிஞ்சு நின்று அவன் என்ன பண்ணுறான்னு நம்ம நோட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். அதுதான் முடிவு பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? என்ன அவன் பேசுறானே தெரியலடா. அதுதான் என்ன லாங்குவேஜ் பேசுறான்னு தெரிஞ்சாலும் அவன்கிட்ட ஏதாவது ஒரு பேசுறான் புரியுதுன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். அவன் என்ன பேசுறான், என்ன பாஷைன்னு புரியல. அவன் ஃபர்ஸ்ட் பேசுறானா இல்லை வளர்றானா கூட தெரியல. ஓகேவா? தெரியல. அதனால நம்ம ஃபுல்லாக இருட்டில் நிற்கலாம். ஒளிஞ்சு நின்று அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளீஸ். ஓகே, லெட்ஸ் கோ நைட் விஷன். ரெடிஸ், இப்போ நாங்கள் பீச் டார்க்கில் நின்றுட்டுருக்கேன். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான், ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக சவுண்டு ஸ்டாப் ஆகிருக்குல்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளீஸ். கேமரா கூட கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சுல. அதான் நம்ம என்ன ஒரு மணி நிற்க வேண்டாம். ஓகேவா? டக்கு நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதை முடிச்சுட்டு கிளம்பிடுறோம். ஓகேவா? அமைதியாரா, கேக்குது, அமைதியாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஃபாலோ பண்ணலாம் வா. பேசுறா, சவுண்டா பேசாத. இது எனக்கு ட்ராப்னு தோணுதா? பார்த்து வா, இருட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். ஃப்ரேம் பார்த்து நடந்து வா. ஓகேவா? எங்கேயும் கால் வச்சு கீழே விழுந்துடாத, இடம் மோசமாக கிடக்கும். பார்த்துக்கலாம். மேலே இருந்து தானடா சவுண்ட் கேட்டுச்சு. மேலே போய் பார்க்கறது தான்டா மரியாதை. நம்ம அவனை எதுவும் பண்ணாத வரைக்கும் அவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான்டா. வாடா. ப்ளீஸ், ஆக்சுவலாக எங்களுக்கு சடனாக டொம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு. இங்கே மேலே இருந்து தான் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்க்கலாம் ப்ளீஸ். என்ன பார்த்து வாடா. பார்த்துக்கலாம். எனக்கு மட்டும் என்ன தெரியுமாடா? கீழே பார்த்தோம், இந்த சைடு போனா மறுபடியும் 2 சைடு ஆட்டம் காட்டிட்டான். எந்த சைடு தான் இப்போ போனானே தெரியல. மேலதான் சவுண்ட் கேக்குதா? ஆமாண்டா. என்ன பண்ணிட்டு
ஹலோ சவுண்ட நிறுத்திட்டான்டா டே விழுந்தாலும் பரவாயில்ல பார்த்தா இவன் கையில் சாவ கூடாதா. சரி ஓகே 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 இது இங்கே விற்கலாம்டா என்ன பண்ண பாக்கலாம்டா. பண்றான்டா மச்சான், நான் சொல்றத பொறுமையா கேளு. இங்க பாரு என்ன, நான் சொல்றத பொறுமையா கேளு. அவன் என்ன பண்றான்னு நம்ம நோட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். அவனை நம்ம அட்டாக் பண்ண போறது கிடையாது, டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. அவன் என்ன பண்றான்னு கிளம்பிடலாம். ஓகேவா? எனக்கே பிளாபர் ஆகுது பாரு. பாத்துக்கலாம்டா. அவன் என்ன பண்ணான்னு நோட் பண்ணிட்டு பார்த்துட்டு கிளம்பிடலாம்டா. அவ்வளவுதான். கொஞ்சம் எனக்கு அப்ரோச் பண்ணு, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு எனக்கு. ஓகேவா? நானே தப்பா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கேன் பாரு. காணடா அவனை சவுண்டு கேக்குதா? உள்ளாரதான்டா இருக்கான் அவன். என்னடா நீ பேசிட்டு இருக்கலி? உள்ள போய் பார்க்கலாம்டா. வேணாம்டா டே, ஏதாச்சும் பண்ணிட போறான்டா. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டா. யாரா லூசு பிள்ளையா இருப்பான். பயமா இருக்கான். ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். கேளு. அவன் உள்ளதான் இருக்கான். ஓகேவா? உள்ளார தெரியாதடா, ஏதாச்சும் பண்ணிட போவான்டா. வாடா கிளம்புடா. உள்ள போய் பார்க்கலாம்டா. நான் சொல்றது கேளு. அவன் நம்ம இருட்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். நம்ம தைரியமா இன்னும் போகலாம்டா. அவன் உள்ளார போனா ஏதாச்சும் பண்ணிடுவான்டா. சத்தியமா ஒன்றும் பண்ண மாட்டான். பாசிட்டிவா திங்க் பண்ணு. கிளம்பலான்னு தான் தோணுது எனக்கு. நம்ம இருட்டில் நின்றுட்டு இருக்கோம். நம்ம தைரியமா உள்ள போகலாம். கீழே லைட் இருந்தால் தான் அவங்கள்ட்ட நம்ம மாட்டிப்போம். இதை விட பெரிய சான்ஸ் எவனுக்குமே கிடைக்காதுடா. நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரே சான்ஸ்ல போயிடுவோம்டா. நம்ம ஒன்றும் ஆகாதுடா. பாசிட்டிவா திங்க் பண்ணு. செமையான சான்ஸ். கையில என்ன வச்சிருப்பானே ஒருத்தனுக்கும் கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கணும். உயிர் போனா மயிரா போச்சுன்னு வந்துருவியா? டே பாடா போனான்டா. கேமரா கூட ஆனாண்டா. ஆக்சுவலா எங்களுக்கு வேற வழி தெரியல. நான் உள்ள போக தான் போறேன். மச்சான் புரிஞ்சுக்கடா. கொஞ்சம் பாத்துக்க. பிசாசா இருந்தா கூட பரவாயில்லடா. நீ என்ன பண்ணுவானே தெரியும். இவங்கெல்லாம் நம்பவே முடியாதுடா. நான் உள்ள போலான்னு முடிவு பண்ண ப்ளீஸ். கிளவுஸ் எல்லாம் போட்டுக்காண்டா. அதுவும் ஆசிட் எதுவும் வச்சிருக்க போறான்டா. அதெல்லாம் இல்லடா, பாத்துக்கலாம்டா. அவன் கையில எதுவுமே இல்லடா. அவன் ஏதாவது கிறுக்கு புண்ட மாதிரி மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கான். கிழக்கு பூவிடான். என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலடா. எதுக்கு இங்க இருக்கான், என்ன பண்றானே தெரியலடா. இவனை நம்பி நீ உள்ளார போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஏதாச்சும் பண்ணானா என்ன பண்றது? போயிடலாம் வா. வாடா போலாம்டா. பயமா இருக்கு மச்சான் எனக்கு. வாடா. ஒரு நிமிஷம் சைலண்டா பின்னாடியே வா. கேட்கவே மாட்டான். என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கு? மரியாதையாவே பேசும். அண்ணா யார் நீங்க? அவன்கிட்ட போய் யாரு நீ எல்லாம் காட்டி கேட்டு இருக்க பத்தியா? இங்க தனியா என்ன பண்றீங்க?
ஓ யார் ப்ரோ நீ? உங்களுக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சினா இல்லையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கையில எதுவுமே இல்லை. சூத்த கட்டுறான் பாரு, சூத்த கட்டுறான் பாரு. வாடா போயிடலாம்டா. என்னடா பண்றான்? இது சாமி கும்பிட்றான்டா. டிஃப்ரெண்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கான்டா. மேல இருந்தோம்னா கேரண்டி இல்லடா. உனக்கு புரியுதா? அவன் ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்கான். அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளுடா. நம்ம இருட்டில் நின்றுட்டு இருக்கோம். அவன் கண்ணுக்கு நம்ம தெரியல, அதனால சைலண்டா நிக்கிறான். அதுதான் நமக்கு சேஃப்டி. இதுவே நம்ம கையில லைட் இருந்துச்சுன்னா ஒரே போடல போட்டிருப்பான் நம்மள. செத்து போய் போனான். போயிடலாம். இவ்வளவு நேரம் சும்மா இருக்கிறது நமக்கு நல்லதுடா. போயிடலாம்டா. வாடா. சொன்னா பாக்குறான்டா பாக்குறான்டா பாக்குறான்டா. நான் பேசுறேன். செட்டா பரவாயில்ல. உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. நீ எந்த ஓப்பரா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ற. வாடா போயிடலாம். போயிடலாம்டா. சரி ஒன்று பண்ணலாம். என்னடா பண்ண சொல்றான்? தைரியமா இருந்தது பெரிய விஷயம். வாடா போயிடலாம். அண்ணா, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றோமா? வராண்டா. போலாண்டா. கீழே இறங்கா. எட்டி பாக்குறான்டா. சரி போ. பாத்துக்கலாம். வராண்டா. போடா. ஸ்பீடா போடா. வந்துட்டான். பாத்துடா. எங்கடா போயிட்டு இருக்கோம்? வந்துரு. ஹைடாயிரம் வந்துரு. உள்ள வாடா. ஃபர்ஸ்ட். அமைதியா இரு. என்ன பண்ண? எங்க வரான்னு பார்க்கலாம். போயிடலாம்டா. மச்சான் ஒரு நிமிஷம் போயிடலாம்டா. மச்சான் தயவு செஞ்சு இங்க பாரு. வாடா போயிடலாம்டா. தயவு செஞ்சு கத்தாதடா. சைலண்டா இல்லடா. பாத்துக்கலாம்டா. அமைதியா யாரா அவன்? பயமா இருக்கிறாடி. அட்டாக் பண்ணிட போறாடி. கிளாடுது. போலாண்டாடி. அங்கதான் நிக்கிறான்.
சரி கிளம்பலாம் போயிடலாம். நீ இங்கே நில்லு, நான் போகிறேன், ஓகேவா? என்னடா சொல்கிற? போயிடலாம், நான் கிளம்பலாம்டா. லூசு படா போகலாம். அமைதியாக இருடா. வந்துடா. பேக்கில் இன்னொரு நைட் விஷன் கேமரா இருக்கு. சொல்கிறது கேளு. பேக்கில் இன்னொரு நைட் விஷன் கேமரா இருக்கு. 5 நிமிஷம் தான். நான் போயிட்டு அவன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துருக்கேன். இன்கேஸ் அவன் இந்த சைடு வந்தான்னா நீ வீடியோ எடு, கத்தி தொலைஞ்சிடாத, சைலண்டாக இருக்கு, ஓகேவா? போயிடலாம்டா. 5 நிமிஷம் தான் மச்சான். முடிச்சுட்டு உடனே வருவானே தெரியாதா, எங்க நிற்கானே தெரியாதா. பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஒரே சரௌண்டிங்ஸில் தான் சுத்த போகிறோம், ஓகேவா? பார்த்துக்கலாம். போயிடலாம்டா. எனக்கு சத்தியமாக தோணுது, தப்பாக தோணுது. நம்ம இந்த ஒரே சரௌண்டிங்ஸில் தான்டா சுத்த போகிறோம், பார்த்துக்கலாமா? சொல்கிறேன், பண்ணி தொலைடா. ஓகே, சரியாட்டா. இங்கே நில்லு, நைட் விஷன் கேமரா கனெக்ட் பண்ணிக்கோ. இங்கே நில்லு, ஓகேவா? ஓகே, இங்கே போயிடாத, நான் வந்துடுறேன். வீட்டில் ஒன்றுமே தெரில, எங்கே இருக்கேன்னு தெரில. ஃபுல்லாக செடியாக இருக்குது பட்டீஸ். ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஹலோ, ஆக்சுவலாக பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது பட்டீஸ், அதான் சவுண்டு கேட்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே தான் எதுவும் பக்கத்தில் இருக்கீங்களா? அதுக்குள்ளே எங்கே போயிட்டீங்க? கிளம்பலாம். தீனா, யாருமே இல்லைடா, யாருமே காணாண்டா. தீனா, டேய், டேய் தீனா, எங்கே போனான்னு தெரியல. டேய் தீனா, டேய் தீனா, படீஸ், தீனா எங்கே போனான்னு தெரில, அதுக்குள்ளே எங்கே போனான்னு தெரில. இங்கே தான் நிற்க சொல்லிட்டு போனேன். டேய் தீனா, ஐயோ தொலைச்சிட்டேன். யாரு? டேய் தீனா, எங்கடா போன? ஐயோ, எங்கே போனான்னு தெரியலையே, கூட்டிகிட்டு வந்து தொலைச்சிட்டேன்னு. பேக் வேறு அவன்கிட்ட தான் இருக்குது, லைட் எல்லாமே அவன்கிட்ட தானே இருக்குது. ஏய் தீனா, ஏய் தீனா, எங்கடா இருக்க? ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே போனானே தெரியல. நானே உன்னை கூட்டு வந்து தொலைச்சிட்டேன். சொல்லிட்டாவது போயிருக்கலாம், எங்கே ஓடி தொலைஞ்சானே தெரியல.
ஃபாலோ பண்ணி வாங்க. சவுண்ட்லாம் கேட்குது. என்ன பண்ணது தெரியல படி அந்த மாதிரி. நான் இந்த மர்மமான ஆளுகிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் போராடி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துட்டேன். இன்னொரு பக்கம் அந்த மர்மமான ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தீனாவும் இந்த ரூமை விட்டு வெளியில ஓடி போயிட்டான். தீனா என்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் கிளம்பிடலானே சொல்லிட்டு இருந்தான். அங்க இருக்கிறது ரிஸ்க்னு எனக்கு தெரியும், பட் ரிஸ்க் எடுத்தா தான் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு வரப்ப எனக்கு வேற ஆப்ஷனே தெரியல. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டு புள்ளையா என்ன நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற அந்த குட்டி குட்டி சப்போர்ட் தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு ஓட வைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு அது பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இப்படிக்கு உங்கள் பீஸ்லி பிரசாந்த். லவ் யூ ஆல். உங்க வீட்ல நடக்கிற பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்க ஆஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோமோ. JKR ஸ்பைசஸ்னு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஷாப்ல உங்களுக்கு தேவையான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் சம் கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பா கிடைக்குது. இதோட சேர்த்து இவங்க நிறைய டாய்ஸ் அப்புறம் கிஃப்ட் எல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பீஸ்ஃபுல்லா ஸ்டே பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க டோர் டெலிவரி ஃபீச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்க. உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை கலர்ஃபுல் மெமரிஸாக மாத்திர இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட நீங்க பே ஆர்மின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் பட்டீஸ். லெட்ஸ் ஈட் அண்ட் பிளட்டி ஸ்வீட்.